வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மகாத்மா காந்தி நினைவு நாளில் டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் மரியாதை. கீதாஞ்சலி நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் பங்கேற்பு. காந்தி நினைவு நாளில் அவரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் தலைவர்கள் மரியாதை. சென்னையில் காந்தி மண்டபத்தில் உள்ள சிலைக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மலர் தூவி மரியாதை. மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரை. கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டி காந்தி பிறந்த மண்ணை காப்போம் என்றும் அறிவிப்பு. பண்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற விவசாயியை தீ வைத்து கொளுத்தி அட்டூழியம். தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருப்பதி லட்டை சந்திரபாபு நாயுடு அரசியலாக்கிவிட்டதாக முன்னாள் அறங்காவலர் பூமன் கருணாகர ரெட்டி குற்றச்சாட்டு. லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கவில்லை என அறிக்கையில் கூறியதை அடுத்து பரிகார பூஜைகள் செய்து வழிபாடு. கடுங்குளிர் நிலவுவதால் உக்ரைன் மீது ஒரு வாரத்திற்கு தாக்குதல் நடத்த வேண்டாம் என ட்ரம்ப் வேண்டுகோள். வேண்டுகோளை ரஷ்ய அதிபர் புதின் ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மகாத்மா காந்தியின் 78வது நினைவு நாளையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மலர் வளையம் வைத்தும் மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தினர். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் டெல்லியில் வழிபாட்டு கூட்டத்தில் நாதுராம் கோட்சே என்பவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணனும் காந்தி நினைவிடத்தில் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், சஞ்சய் சேத், மனோகர் லால் கட்டார் ஆகியோர் உடனிருந்தனர். மகாத்மா காந்தி நினைவிடத்தில் நடைபெற்றுள்ள கீதாஞ்சலி நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி நினைவு நாளையொட்டி பல்வேறு மாநிலங்களில் அவரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தியுள்ளனர். நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட மகாத்மா காந்தி 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் டெல்லியில் வழிபாட்டு கூட்டத்தில் நாதுராம் கோட்சே என்பவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி உத்தரப்பிரதேசம் லக்னோவில் மகாத்மா காந்தி சிலைக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், துணை முதலமைச்சர் பிரஜேஷ் பதக் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தினர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் மகாத்மா காந்தி நினைவு நாளையொட்டி மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சென்னையில் காந்தி மண்டபத்தில் உள்ள அவரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தார். மகாத்மா காந்தி நினைவு நாளையொட்டி மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைதி வழியின் வலிமையை உலகுக்கு காட்டி ஒற்றுமை உணர்வு தலைக்க பாடுபட்டதால் கோட்சேவின் துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்ட நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் நிலைத்து வாழ்வார் என்று தெரிவித்துள்ளார். மகாத்மாவை மறைத்து நாட்டை நாசப்படுத்த துடைக்கும் கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டி காந்தி பிறந்த மண்ணை காத்திடுவோம் என்றும் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மாளிகம்பட்டில் இருசக்கர வாகனத்தில் சென்ற விவசாயியை காரில் வந்தவர்கள் வழிமறித்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்தது தமிழக மக்களின் நெஞ்சை உறைய வைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயி ராஜேந்திரன் உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்தபடியே சாலையில் ஓடிய காட்சிகள் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்துள்ளது என்பதற்கான பயங்கர சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். நாள்தோறும் இன்னும் என்ன கொடுமை நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தீயில் எரிந்தது விவசாயி ராஜேந்திரன் மட்டுமல்ல, தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு அனைத்தும் தான் என்றும் பதிவிட்டுள்ளார். இந்த கொடூர கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து நியாயமான வெளிப்படையான விசாரணைகள் நடத்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உயர்தர மருத்துவம் அளிக்கவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
திருப்பதி வெங்கடேஸ்வரரின் லட்டை சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் அரசியலாக்கிவிட்டதாக கோவில் முன்னாள் அறங்காவலர் பூமன் கருணாகர ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவரும் திருப்பதி கோவில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவருமான பூமன் கருணாகர ரெட்டி ஆந்திரத்தின் அமராவதியில் செய்தியாளரிடம் பேசினார். ஜெகன்மோகன் ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்கின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடும் ஜனசேனா தலைவர் பவன் கல்யாணும் பொய்யாக குற்றம் சாட்டியுள்ளதாக கூறினார். இந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டால் ஜெகன்மோகன் ரெட்டியின் புகழுக்கு களங்கம் விளைவித்தது மட்டுமல்லாமல் வெங்கடேஸ்வரரின் புனிதத்தையும் பெருமையையும் சீர்குலைத்ததாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக விசாரித்து சிபிஐ தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் வெங்கடேஸ்வரரின் லட்டில் விலங்கின் கொழுப்பு சேர்க்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தன் மீதான குற்றச்சாட்டு பொய்யானது என தெரிய வந்ததால் பரிகார ஹோமம் நடத்தி பூஜைகள் செய்து பூமன் கருணாகர ரெட்டி வழிபாடு நடத்தினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழிகளில் 1/4 பங்கை கூட நிறைவேற்றவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி 2000 பேர் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழிகளில் 98 விழுக்காட்டினை நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் பொய் சொல்லி வருவதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் மாதம் 2000 ரூபாய் செலுத்தப்படும். வீடு இல்லாத ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடு, பட்டியலின மக்களுக்கு அரசே நிலம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் 203வது ஆண்டு கந்தூரி விழாவில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள மஸ்தான் சாஹிப் தர்காவில் 203வது ஆண்டு கந்தூரி விழாவின் கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக மாலை கண்ணாடிகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பிறகு இரவு மஸ்தான் சாஹிப் தர்கா வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து 200 அடி உயர கொடிக்கம்பம் உள்ளிட்ட 4 மினராக்களில் கொடியேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாகதியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இதில் பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டனர். தாம்பரத்தில் இறகு பந்து மைதானம் மற்றும் சிறுவர்கள் விளையாட்டு பூங்காவை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள முத்தரங்க பூங்காவில் இறகு பந்து மைதானம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் அடங்கிய விளையாட்டு பூங்காவினை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா திறந்து வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா விளையாட்டு உபகரணங்களில் உடற்பயிற்சி செய்தார். இதன் பின்னர் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி மற்றும் மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் காமராஜ், இந்திரன் ஆகியோருடன் இறகு பந்து விளையாடி பொதுமக்களுக்கு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். ராகுல் காந்தி மற்றும் கனிமொழி சந்திப்பு குறித்து தனக்கு ஒன்றும் தெரியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கல்லுக்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை செல்வ பெருந்தகை தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். இதன் பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசிய போது, கண் அறுவை சிகிச்சையும் மகப்பேறு பிரசவமும் தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டமாக தஞ்சை உள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி மற்றும் கனிமொழி சந்திப்பில் 41 சட்டமன்ற தொகுதி மற்றும் 1 ராஜ்யசபா இடங்கள் கேட்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், தனக்கு அதை பற்றி தெரியவில்லை என்றும் ஒப்பந்தம் கையெழுத்திடும் போது அது பற்றி கண்டிப்பாக சொல்லப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு முன்னுதாரணமான மருத்துவமனையாக குழந்தை இறப்பு சதவிகிதத்தை முழுமையாக குறைத்திருக்கிறார்கள். அது பாராட்டுக்குரியது. அதே போன்ற கண் அறுவை சிகிச்சையும் மகப்பேறு பிரசவம் பார்ப்பதும் தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டமாக இருக்கிறது. உள்ளே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்ப்பதற்கு எத்தனையோ மாவட்டங்களை பார்த்திருக்கிறோம். தஞ்சை மாவட்டம் ஒரு முன்னோடி மாவட்டமாக திகழ்வது பாராட்டுக்குரியது. சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அவர்களுடைய குழுக்களையும் பாராட்டுகிறது. அதிகாரி பெருமக்களை இன்னும் சில நாற்காலிகள்லாம் போட வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறோம். இப்படி எல்லா மருத்துவமனையிலும் தரமாக உள்நோயாளிகளை பாதுகாப்பாக பார்ப்பதற்கு உறுதியேற்க வேண்டும். எஸ், தஞ்சாவூருக்கு தேவையான அந்த ஸ்பெஷாலிட்டி இன்ஸ்டியூட் ஒன்று கேட்டிருக்காங்க, ஓஜிக்கு. அதை நாங்கள் சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு பரிந்துரை செய்கிறது.
வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் கண்டிப்பாக இதை நாங்கள் கொண்டு வருவோம். மயிலாடுதுறையில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ மாணவிகளுக்கு வெற்றி நிச்சயம் கையேட்டினை சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் வழங்கினார். மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான தனியார் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் 600 மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் வெற்றி நிச்சயம் கையேட்டினை வழங்கினார். இதன் பின்னர் அவர் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற ஊக்கமளித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சித்திக், நகராட்சி தலைவர் செல்வராஜ், பள்ளி நிர்வாகிகள் மற்றும் பலர் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். முத்துக்குமாரின் தியாகம் ஈழ விடுதலை வரலாற்றில் நிலைத்திருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் ஈழத்தமிழர்களுக்காக உயிர் தியாகம் செய்த முத்துக்குமாரின் 17ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில தலைவர் திருமாவளவன், நடிகர் சத்யராஜ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு உயிரிழந்த முத்துக்குமாருக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசிய போது முத்துக்குமாரின் தியாகம் ஈழ விடுதலை வரலாற்றில் நிலைத்திருக்கும் என்றார். அவருடைய கனவை நினைவாக்க ஈழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தீர்வு என்று கூறினார். ஈழத் தமிழர்கள் விரும்பினால் இந்திய குடியுரிமை வழங்குவதில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து முன்வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ் இனத்தையும் அழித்தொழிக்கும் நோக்கோடு களமிறங்கியதை சுட்டிக்காட்டி இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களின் தமிழர் விரோத போக்கை கண்டிக்கிற வகையில் தனது உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்ட தமிழ்நாட்டு கரும்புலி முத்துக்குமார் தான் ஏன் இந்த ஈகத்தை செய்ய துணிந்தேன் என்பதை தனது வாக்குமூலமாக ஒரு நீண்ட நெடிய கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தன்னை மாய்த்துக் கொண்ட போராளி முத்துக்குமார். இதையடுத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களிடம் பேசிய போது முத்துக்குமார் உருவம் பொறித்த ஒரு தூண் வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக முதலமைச்சரிடம் கூறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் வணிகர் சங்க மாநில தலைவர் கொளத்தூர் ரவி, பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சுதந்திர தமிழீழம் மலர்வதற்காக உலகம் இதுவரை கண்டும் கேட்டிராத வீர சாகச யுத்தத்தை 7 அணு ஆயுத வல்லரசுகளை எதிர்த்து தேசிய தலைவர் தமிழர்கள் சரித்திரத்தில் அழியாத புகழ் குன்றமாக திகழ்கிற ஆருயிர் தம்பி பிரபாகரன் அவர்களினுடைய உணர்வுகளை நெஞ்சில் ஏந்தியவாறு தீ பரவட்டும், உணர்ச்சி தீ பரவட்டும், தன்மான உணர்வு தீ பரவட்டும், தமிழீழ விடுதலைக்காக அது கால கடை தீயென எழட்டும் என்று முடிவெடுத்து விரைவில் வெற்றி கூட்டணி அமையும் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அப்போது தேர்தலில் போட்டியிட இதுவரை 4109 விருப்ப மனுக்களை பெற்றுள்ளதாக கூறினார். மிக விரைவில் வெற்றி கூட்டணி அமையும் என்றார். 2026இல் யார் முதல்வராக வருவார்களோ அவர்கள் தைலாபுரத்திற்கு மிக விரைவில் வருவார்கள் என்று தெரிவித்துள்ளார். 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஏமாத்துறது எங்கள் நோக்கம் இல்லை. நீங்கள் பாருங்கள், 4109 மனுக்கள், அதை என்ன தலைமைச் செயலர் தெரியும் நமக்கு தெரியல, 4109 மனுக்களை பெற்றிருக்கிறோம். இப்போ தொகுதி கூட்டணி சமாச்சாரம் பேசிகிட்டு இருக்கிறோம். இது முடிவான பின்னாடி தான் அது எந்த தொகுதியோ அதை அவங்கள மட்டும் கூப்பிட்டு பேசி, ஏன்னா அவங்களுடைய காலத்தையும் விரயம் பண்ணக்கூடாது, அவருடைய பொருள் விரயம் பண்ணக்கூடாது. அதுக்காக அடுத்த வாரத்தில் அநேகமாக நேர்காணல் இருக்கும். அதற்கு முன்பே
கூட்டணி இறுதி செய்து ஐயா அவர்கள் அறிவித்திருப்பார். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி மீது புனையப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெற கோரி மயிலாடுதுறையில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் பொங்கல் திருநாளின் போது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி மற்றும் 9 விவசாயிகள் பொய் வழக்குகள் புனையப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பொய் வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தி பிப்ரவரி 5ஆம் நாள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. கந்தர்வக்கோட்டை அருகே 99 ஆண்டு குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்த நிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஊன்றி அச்சுறுத்துவோரிடமிருந்து நிலத்தினை மீட்டுத் தர விவசாயி ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள கோவிலூரை சேர்ந்த சின்னத்துரை சுப்பையா செட்டியாரின் 1.5 ஏக்கர் நிலத்தினை 99 ஆண்டுகள் குத்தகைக்கு எடுத்து வேளாண்மை செய்து வருகிறார். சின்னத்துரை 10 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய உறவினரான கருப்பையா கிருஷ்ணசாமி என்பவரிடம் இந்த நிலத்தை அடமானமாக வைத்து 50,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அந்த பணத்தினை 3 ஆண்டுகளில் திருப்பி செலுத்திவிட்டு அடமான பத்திரத்தை மீண்டும் கேட்டபோது அந்த பத்திரத்தை வைத்த இடம் தெரியவில்லை என்றும் அதை தேடி தருவதாகவும் கருப்பையா கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு கருப்பையாவின் 2வது மகன் நமச்சிவாயம் அந்த பழைய பத்திரத்தை எடுத்துக்கொண்டு இது தன்னுடைய பட்டா நிலம் என்று கூறி சின்னத்துரையிடம் தகராறு செய்துள்ளார். அந்த நிலத்தில் உள்ள பயிர்களை எல்லாம் அழித்து அங்கு கொட்டகையிட்டு அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை பறக்கவிட்டு மிரட்டியுள்ளார். இதுகுறித்து கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் சின்னத்துரை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் தனது விவசாய நிலத்தை மீட்டு தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சின்னத்துரை கோரிக்கை விடுத்துள்ளார். இவர் எங்கள் சித்தப்பா சின்னத்துரை. இவர் பேரில் 1988 சுப்பையா செட்டியார்ட்டேருந்து ரெஜிஸ்டர் குத்தகை 99 குத்தகை பத்திரம் எங்கள் சித்தப்பா பேரில் வாங்கிட்டு வந்திருக்கோம். கடந்த 40 வருஷமாக நாங்கள் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போது ரீசெண்டாக 2-3 வருஷமாக நமச்சிவாயம் அப்படின்றவர் இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி விசிகா கட்சியிலேருந்து ஒரு 4-5 பேர் பாஸ்கர், அப்புறம் கோமாபுரம் வடுகப்பட்டி பாஸ்கர், கோமாபுரம் அப்படின்னு கோமாபுரத்தில் உள்ளவங்க சில பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு இது ஏன் இடம், நான் வாங்கிட்டேன், நமச்சிவாயத்துலேருந்து நான் வாங்கிட்டேன், இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லி கொட்டாய் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. நாங்கள் அடுத்த நாள் பார்க்குறோம் விவசாயம் பண்ணியிருக்க கொள்ளையில் கொட்டாய் போட்டிருந்தாங்க. நாங்கள் பிரித்து போட்டுட்டோம். அந்த பிரித்ததுக்காக போயிட்டு அவங்க பிசிஆர் கேஸ் வழக்கு கொடுத்து எங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாங்க. நாங்கள் சொல்லிட்டு வந்த மாதிரி எங்கள் சைடில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து காவல்துறையினர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சரவணசுந்தர் அறிவுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் கோவை மண்டல காவல்துறை தலைவர் சரவணசுந்தர் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 3 ஆண்டுகளில் 6 கொலை வழக்குகள் உட்பட 2100 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பல வழக்குகள் முடிக்கப்பட்டுள்ளதை பார்வையிட்டார். குற்றம், கொலை, கொள்ளை, விபத்து, வழிப்பறி போன்ற வழக்குகளை விரைந்து முடிக்கவும், தலைமறைவு குற்றவாளிகளை பிடித்து நீதிமன்றத்தில் நிறுத்தவும் அறிவுறுத்தினார். ஆன்லைன் வழக்கு பதிவு, இ-ஃபைலிங் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று காவலர்களுக்கு அறிவுறுத்தினார். காவலர்கள் நல்ல உணவுகளை அருந்தி உடற்பயிற்சி செய்து உடலையும் மனதையும் நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நேற்றிரவு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அச்சமடைந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி வந்துள்ளனர். கோவில்பட்டியிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் நேற்றிரவு 9:15 மணிக்கு சில நொடிகள் நில அதிர்வு ஏற்பட்டது. சில வீடுகளில் பொருள்கள் கீழே விழுந்து உள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள மக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியேறி தெருவுக்குள் வந்துள்ளனர். நிலநடுக்கத்தின் போது நாய்கள் குரைத்ததாகவும் இந்த அதிர்வு காரணமாக தங்களுக்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லை என்றும் பொதுமக்கள் கூறினர். இதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் பல இடங்களிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்துக்கு வந்துள்ள இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பத்மநாப சுவாமி கோவிலில் வழிபாடு செய்தனர். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் இன்று மாலை 7 மணிக்கு தொடங்க உள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியினரும் நியூசிலாந்து அணி வீரர்களும் நேற்றே அங்கு சென்றுள்ளனர். இன்று திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் வழிபாடு செய்தனர். தகவல் அறிந்து ஆலயத்தின் வடக்கு வாசல் பகுதியில் குவிந்த ரசிகர்கள் இந்திய அணி வீரர்களுடன் செல்ஃபி எடுக்க முயன்றனர். இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களால் வீரர்களின் அருகில் ரசிகர்களை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை.
கல்வித்துறையில் 10 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து முழுநேர அலுவலக பணி செய்யும் 1300 தொகுப்பூதிய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் தொகுப்பூதிய பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சிவானந்த சாலையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வித்துறையின் அனைத்து ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில பொருளாளர் சொர்ணலதா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தொகுப்பூதிய பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்வித்துறையில் 10 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து முழு நேரமாக அலுவலக பணி செய்யும் 1300 தொகுப்பூதிய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இது தொடர்பாக சங்கத்தின் மாநில பொருளாளர் சொர்ணலதா தெரிவிக்கையில், உயர்கல்விக்கு தற்போது வெளியாகியுள்ள உயர்கல்விக்கு உயர்வுக்கு படி என்கிற நிதி வரைக்கும் நாங்கள் அவ்வளோ வேலையும் பிறத்துறை வேலைகளையும் நாங்கள் எங்களுடைய பணியாளர்கள் அனைத்து நிலை பணியாளர்களும் ஒவ்வொரு இதாக செய்து கொண்டு தான் வருகிறோம். எங்களுடைய பணி அரசுக்கு முக்கியமான ஒரு இதில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் எங்களை தொகுப்பூதியத்திலே வைத்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு நிரந்தரமான முழு நேர பணியாளராக பணியாற்றும் எங்களுக்கு நிரந்தர பணி வழங்கிட காலமுறை ஊதியத்துடன் கூட நிரந்தர பணி வழங்கிடுமாறு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதில் 1300 குடும்பங்கள் நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். இதனால் இந்த வேலைவாய்ப்பு அடிப்படையில் தகுதியாக இருந்து வேலைவாய்ப்பு அடிப்படையிலும் பல கட்ட தேர்வுகளையும் தேர்வு செய்யப்பட்டு நாங்கள் மும்முறை தேர்வுகளையும் நடத்தி அதில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தவர்களை தான் அவர்கள் நியமனம் செய்திருக்கிறார்கள். முறையாக நியமனம் செய்யப்பட்டும் நாங்கள் இன்றும் எனது தொகுப்பூதிய பணியாளர்களாகவும் வந்தவாசியில் வந்தை வட்டக்கோட்டை தமிழ் சங்கத்தின் சார்பில் சிறப்பு உரையரங்கம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஆசியன் மருத்துவ அகாடமி வளாகத்தில் வந்தை வட்டக்கோட்டை தமிழ் சங்கம் சார்பில் சங்க தலைவர் பி ரஹ்மத்துல்லா தலைமையில் தமிழும் தெருக்கூத்து கலையும் என்ற தலைப்பில் உரையரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் மங்கையர்கரசி, ஒருங்கிணைப்பாளர் பார்த்திபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர் சீனிவாசன் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ புரசை கண்ணப்ப சம்பந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தெருக்கூத்தில் முதலில் வரும் பாத்திரம் கட்டியக்காரன் என்றும் அவனின் வரவேற்பு தான் கூத்து திடலில் ஊர் மக்களை சேர்க்கும் என்றும் தமிழ் மொழிக்கும் தெருக்கூத்து கலைக்கும் தொன்று தொட்டு தொடர்வது இயல் இசை நாடகம் என்றும் புராணங்களை தெருக்கூத்து ஆக்கினாலும் அதில் மக்களுக்கு நன்மை தருகின்ற நீதிகளை சொல்வதே தெருக்கூத்து கலை என புரசை கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் ஆசியன் இன்ஸ்டிடியூட் முதல்வர் ஆஷியா பர்வீன், திரைப்பட இயக்குனர் விஜய் ஆதிநாதன், முன்னாள் டிஇஓ மங்கையர்கரசி, துணை செயலாளர் நல்லாசிரி ரஜீனா, செயற்குழு உறுப்பினர் முரளி, ஸ்ரீமந்து ஆகியோர் கலந்து கொண்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ததில் 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் காண்டாமிருகம் உள்ளிட்ட 28 வனவிலங்குகள் வாழ்ந்ததாக தஞ்சை தொல்லியல் துறையினர் உறுதி செய்துள்ளனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக கடல்சார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை தலைவர் செல்வகுமார் தலைமையில் கேரள பல்கலைக்கழக தொல்லியல் துறையை சேர்ந்த பேராசிரியர் அபயன், மாணவர் அஜித் ஆகியோர் இணைந்து கோவை மாவட்டம் மூலப்பாளையம் நொய்யல் ஆற்று பள்ளத்தாக்கில் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் அகழாய்வில் ஈடுபட்டுள்ளனர். ஆய்வில் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கற்கால மக்கள் ஆடு மாடுகளை வளர்த்து வேளாண்மை செய்து வசித்து வந்ததும் விலங்குகளை வேட்டையாடி வசித்து வந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இது தொடர்பான ஆய்வு கட்டுரை மதுரையில் நடந்த கருத்தரங்கில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் பல்வேறு விலங்குகளின் எலும்பு துண்டுகள் சேகரிக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் 3500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த காண்டாமிருகத்தின் எலும்பு உள்ளிட்ட விலங்குகளின் எலும்புகள் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் 28 வகையான விலங்குகள் வாழ்ந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் அறிவித்துள்ள 5 திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமையில் தூத்துக்குடி சிவன் கோவில் முன்பிருந்து அதிமுகவினர் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாகவும் கடைக்கடையாகவும் வழங்கினர். வஉசி சந்தை, காமராஜ் காய்கறி சந்தை, பூச்சந்தை, பழைய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் சண்முகநாதன் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர், பகுதி செயலாளர் ஜெய் கணேஷ், ஜெயலலிதா பேரவை இணை செயலாளர் திருச்சிற்றாம்பலம், மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா மந்திரமூர்த்தி, நிலா சந்திரன், டைகர் சிவா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சகாயராஜ், கலை இலக்கிய பிரிவு இணை செயலாளர் ஜான்சன் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணைநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வீட்டுமனை பட்டா கேட்டு சின்னசவலை கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே சின்னசவளை கிராமத்தில் வசிக்கும் மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் தொடர்பாக செய்தி சேகரிக்க வந்த ஜெம் தொலைக்காட்சி நிருபர் செல்வம் வருவாய் வட்டாட்சியர் ரகுராமிடம் விசாரணை செய்தார். அப்போது தகுதியுள்ள நபர்களுக்கு பட்டா விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளதாக நிருபர் செல்வம் தெரிவித்துள்ளார். அரசிற்கு சொந்தமான நிலங்களில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று நாங்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு வட்டாட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு சின்னசேவலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே சின்னசேவலையில் அரசிற்கு சொந்தமான நிலங்களில் அளந்து சின்னசேவலை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா அளந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாங்கள் சின்னசேவலை கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த பீஸ் மீட்டிங் போட்டதால் இப்போ வெளியூர் ஆளுங்களுக்கு எங்கள் இடத்துல வந்து பட்டா போட்டு தரேன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் மொத்தம் 360 குடும்பம் இருக்குது. எங்களுக்கே இங்கே பட்டா இல்லாத காரணத்தினால இப்போ எங்களுக்கு பட்டா போட்டு தரணும்னு நினைக்கிறேன். ஒருதலை பட்சமாக இந்த அரசாங்கம் செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன். வாடகை வீட்டில் தான் இருக்கிறோமே, மண்ணு பட்டான்றதே எங்களுக்கு இல்லை. நீங்கள் தான் எங்களுக்கு பார்த்து செய்யணும். எங்களுக்கு 3 பிள்ளை படிக்குது. சேலத்தில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவரை பேச விடாமல் திமுக கவுன்சிலர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் இருக்கை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற இயல்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் மேயர் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி பேசிய போது சேலம் ஈரடுக்கு பேருந்து நிலையத்திற்கு நிகராக படிக்கட்டிற்கு மாதம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதாகவும் குடிநீர் பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த மாதம் 1.5 கோடி ரூபாய் செலவு செய்தும் 10 நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனின் ஆதரவாளர்கள் மாநகராட்சி நிதியை கொள்ளையடிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது அவரை பேச விடாமல் திமுக கவுன்சிலர்கள் சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர் கையில் வைத்திருந்த புத்தகத்தை பிடுங்கி கிழித்தெடுத்தார். இதனால் அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து உடனடியாக அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதா என அறிவித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்து மேயர் புறப்பட்டு சென்றார். நகராத ஒரு படிக்கட்டை 2.5 கோடி ரூபாயில படிக்கட்டுக்கு நகரும் படிக்கட்டு கட்டி அந்த படிக்கட்டு நகராமல் இருக்கிறது. 2.5 கோடி ரூபாய் மாநகராட்சி பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் ஏற்கனவே குற்றச்சாட்டில் சொல்லியிருந்தேன். அதை மீறியும் தகுதி இல்லாதவருக்கு அந்த டெண்டரை கொடுத்து இன்றைக்கி 2.5 கோடி ரூபாய் திட்டங்கள் வீண். அதுக்காக 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்களாம். நகராத படிக்கட்டுக்கு அதை பராமரிக்கிறதுக்கு கட்டணம் 3.5 லட்சம் ரூபாய். இவ்வாறான மோசடியான திட்டங்களை நிறைவேற்றுவதிலே இவங்க முழு முயற்சியோடு ஈடுபடுறாங்க. வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக புதிய திராவிட கழகம் தலைவர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் புதிய திராவிட கழகம் தலைவர் ராஜ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய ராஜ்குமார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று திமுகவிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் வேட்டுவ கவுண்டரின் உட்பிரிவுகளான வேட்டுவ கவுண்டர், வேட்டைக்காரர் உள்ளிட்ட பிரிவுகளில் உள்ள அனைத்தையும் எம்பிசியாக வேட்டுவ கவுண்டர் என்ற பெயரில் அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூரில் தமிழ்நாடு பொறியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூரில் உள்ள ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு பொறியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒரே துறை வழியாக பதவி உயர்வு வழங்குதல், 7வது ஊதிய குழு பரிந்துரைகளில் உள்ள குறைபாடுகளை நீக்குதல், பதவி உயர்வில் நிலவும் இடர்பாடுகளை சீர் செய்தல் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக மாநிலம் முழுவதும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட திட்டமிடப் போவதாக தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு முகாமில் இலவச மின்சார இணைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை முன்வைத்தனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு முகாமில் போர்வெல்லுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக இலவச மின் இணைப்பு வழங்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை முன்வைத்தனர். இந்த மனுவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 143 பேர் கடனுதவி பெற்று விளைநிலங்களுக்கான போர்வெல் குழாய்களை அமைத்தனர் என்றும் போர்வெல் இணைப்புகள் பயன்பாட்டிற்கு வராமல் வாங்கிய கடனுக்கு வட்டிக்கு மேல் வட்டி கட்டி பல்வேறு இன்னல்களுக்கு விவசாயிகள் ஆளாகியுள்ளதாக தெரிவித்தனர்.
தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இலவச மின்சார இணைப்பு வழங்கி அவர்களது வாழ்வாதாரம் பாதுகாப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். தமிழ்நாடு அரசு டேப்செட்கோ என்ற அமைப்பை உருவாக்கியது 1982 முன்னாள் முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு மறைந்த கலைஞர் அவர்கள் அந்த அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட டிஎன்சி பிரிவினர்கள் பொருளாதார ரீதியில் மேல்மட்டத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் மானியத்தில் கடன் தொகையை வழங்கி வந்தனர். அதன் அடிப்படை தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 184 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் அன்னை சத்யா விளையாட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் 150 பயனாளிகளுக்கும், நியோபோல்ட் நவீன சக்கர நாற்காலி 24 பயனாளிகளுக்கும், மின்கலன் பொருத்தப்பட்ட சிறப்பு சக்கர நாற்காலி 10 பயனாளிகளுக்கும் உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன், மாநகராட்சி மேயர் ராமநாதன் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், வருவாய் கோட்டாட்சியர் நித்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் ராஷ்டிரிய சமாஜ் தளம் என்ற தேசிய கட்சியின் மாநில அமைப்பின் அறிமுகம் மற்றும் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் ராஷ்டிரிய சமாஜ் தளம் என்ற தேசிய கட்சியின் மாநில அமைப்பின் அறிமுகம் மற்றும் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஜோதி முருகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பல்வேறு சிறிய கட்சிகள் மற்றும் சமுதாய அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தமிழகத்தில் பல்வேறு சமுதாயங்களை சில பெரிய அரசியல் கட்சிகள் ஒதுக்கி வைத்து வருகிறது. சில சமுதாயத்தில் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தராததால் சில சமூகங்கள் பின்னுக்கு சென்றுள்ளது. எனவே பல்வேறு சமூகங்களில் அடிப்படை தேவைகளை கருதி ஒதுக்கப்பட்டுள்ள அமைப்புகள் மற்றும் சமுதாயங்களையும் அது சார்ந்த சிறிய கட்சிகளையும் ஒன்று சேர்த்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த உள்ளோம் என்று தமிழ் மாநில தலைவர் ஜோதி முருகன் தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் நடைபெற்றிருந்த மனிதநேய மக்கள் கட்சி பொதுக்கூட்டத்தில் பழனி பாபா படம் பயன்படுத்தக்கூடாது என காவல்துறையினர் உத்தரவிட்டதனால் அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் அண்ணா சிலைக்கு முன்பு திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் பழனி பாபாவும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் சமூக நீதி பாதுகாப்பு பொதுக்கூட்டம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொதுக்கூட்டத்தில் பழனி பாபாவின் படத்தை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என காவல்துறையினர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு மனிதநேய மக்கள் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினர் இந்த கூட்டத்தை ரத்து செய்தனர். அதிர்ச்சியடைந்த மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் அண்ணாசிலை அருகே உள்ள மரக்கடை பள்ளிவாசல் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். திருமயம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரியும் பெண் காவலர் வீட்டில் 30 பவுன் தங்க நகை திருடு போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை கம்பன் நகரில் வசித்து வரும் கலைராஜன் கணினி மையம் வைத்து நடத்தி வருகிறார். இவரது மனைவி அபர்ணா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இருவரும் வேலைக்கு சென்ற நேரத்தில் வீட்டில் கலைராஜனின் தாயார் மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது மர்ம பெண் ஒருவர் வீட்டிற்குள் சென்று பீரோவிலிருந்து 30 பவுன் நகைகளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றுள்ளார். சத்தம் கேட்டு கொல்லப்புறத்தில் இருந்த கலைராஜனின் தாயார் தமிழ்செல்வி வீட்டிற்குள் வந்து பார்த்தபோது முன்பக்க கதவு திறந்திருந்ததோடு பீரோவில் இருந்த 30 சவரன் நகையும் காணாமல் போயிருந்தது. அதிர்ச்சியடைந்த தமிழ்செல்வி உடனடியாக இது குறித்து திருமயம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் அபர்ணாவுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து வீட்டிற்கு வந்த கலைராஜன் மற்றும் அவரது மனைவி அபர்ணா இது குறித்து நகர காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். அவர்கள் இருவரும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தங்க நகைகளை திருடிச் சென்ற மர்ம பெண்ணை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தொழிற்சங்கங்களை சார்ந்த டாஸ்மாக் ஊழியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறுவது குறித்த அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தோமுசா, சிஐடியு, ஏஐடியுசி, தமிழ்நாடு விற்பனையாளர்கள் நலச்சங்கம், விடுதலை முன்னணி சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களை சார்ந்த டாஸ்மாக் ஊழியர்கள் மதுபான கிடங்கை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து முதுநிலை மண்டல மேலாளர் அரவிந்தனிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடைபெற்றதை அடுத்து தற்காலிகமாக அரசு டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும்
நடவடிக்கை ஒத்திவைக்கப்படுவதாக மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவண்ணாமலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் கோவில் அர்ச்சகர்களுக்கு உரிய பங்குத்தொகை வழங்கப்படாததை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் அமைந்துள்ள ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் பணியாற்றும் அர்ச்சகர்களுக்கு அர்ச்சனை சீட்டில் பங்குத்தொகை மட்டும் ஊதியமாக வழங்கப்படும் நிலையில் கடந்த சில மாதங்களாக அவர்களுக்கு உரிய பங்குத்தொகை முறையாக வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. கோவில் திருவிழா நடத்துவதற்கு செயல் அலுவலர் தங்கராசுவிடம் ஒப்புதல் அளிக்காமல் அவமதித்து பேசுவதாக அர்ச்சகர்களும் குடிபாட்டுக்காரர்களும் மரத்தடியில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுக்குரிய பங்கு தொகையும் உரிய மரியாதையும் அளிக்கப்படாவிட்டால் தைப்பூச திருவிழாவினை புறக்கணிப்பதாகவும் கோவில் திருவிழாவினை முடக்கும் வகையில் செயல்படும் செயல் அலுவலரை மாற்ற வேண்டும் என்றும் அர்ச்சகர்களும் குடிபாட்டுக்காரர்களும் தெரிவித்தனர். இதுகுறித்து செயல் அலுவலர் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி 10 நாட்களுக்குள் அர்ச்சகர்களுக்கு உரிய பங்கு தொகைகளை தருவதாகவும் கோவில் குடிபாட்டுக்காரர்களுக்கும் சீர்வாத தூக்கிகளுக்கும் உரிய மரியாதை அளிப்பதாகவும் கூறியதை அடுத்து தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் பிரதீப் ரங்கநாதன் LIK என்ற படம் காதலர் தினத்தில் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் LIK என்னும் புதிய படத்தில் நடித்துள்ளார். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இதில் நடிகை கீர்த்தி ஷெட்டி முக்கிய கதாபாத்திரத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் SJ சூர்யாவும் நடித்துள்ளனர். இந்த படத்தின் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த படத்திற்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் காதலர் தினத்தினை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் இந்த படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். உக்ரைன் மீது ஒரு வாரத்திற்கு தாக்குதலை நிறுத்த ரஷ்யா சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் உக்ரைனில் கடுமையான உறைபனி நிலவும் நிலையில் தலைநகர் கீவ் மற்றும் பிற நகரங்கள் மீது ஒரு வாரத்திற்கு தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று ரஷ்ய அதிபர் புதினிடம் தான் கேட்டுக் கொண்டதாகவும் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு புதின் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இதுகுறித்து ரஷ்யாவிடமிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தி ரைபகினா இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளார். மெல்போர்ன் நகரில் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா பெகுலா கஜகஸ்தானை சேர்ந்த ரைபகினாவுடன் மோதினார். இந்த ஆட்டத்தில் ரைபகினா 2-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு நுழைந்துள்ளார். இதையடுத்து இறுதிப் போட்டியில் ரைபகினா பெலாரஸை சேர்ந்த அரினா சபலன்காவுடன் விளையாட உள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குசந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,29,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 600 ரூபாய் குறைந்து 16,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 4,800 ரூபாய் குறைந்து 1,29,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,41,384 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 415 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 4,15,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 493 புள்ளிகள் குறைந்து 82,073 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 147 புள்ளிகள் குறைந்து 25,272 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தி நினைவு நாளில் டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் மரியாதை. கீதாஞ்சலி நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் பங்கேற்பு.
காந்தி நினைவு நாளில் அவரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் தலைவர்கள் மரியாதை. சென்னையில் காந்தி மண்டபத்தில் உள்ள சிலைக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மலர் தூவி மரியாதை. மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டி காந்தி பிறந்த மண்ணை காப்போம் என்றும் அறிவிப்பு. பண்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற விவசாயியை தீ வைத்து கொளுத்தி அட்டூழியம். தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருப்பதி லட்டை சந்திரபாபு நாயுடு அரசியலாக்கிவிட்டதாக முன்னாள் அறங்காவலர் பூமன் கருணாகர ரெட்டி குற்றச்சாட்டு. லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கவில்லை என அறிக்கையில் கூறியதை அடுத்து பரிகார பூஜைகள் செய்து வழிபாடு. கடுங்குளிர் நிலவுவதால் உக்ரைன் மீது ஒரு வாரத்திற்கு தாக்குதல் நடத்த வேண்டாம் என ட்ரம்ப் வேண்டுகோள். வேண்டுகோளை ரஷ்ய அதிபர் புதின் ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.